ஆயிடுச்சா? இப்படியும் சொல்லேலாது. அது ஒரு பெரிய கதை. சொல்லட்டே? சொல்லுங்க. செலோன்ல இருந்து நாங்கள் வரைக்க நான் என் அம்மா 2 பேர் தான். அப்பா காலமாயிட்டார் பாருங்க. நான் ஒரே ஆண் பிள்ளை தான். அம்மா குடும்பம் பெருசாக வேணும் என்ற நல்லெண்ணத்துல எனக்கு கல்யாண ஏற்பாடும் செய்த வேணும். ஒரு நல்ல வடிவான பெண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணவங்க. நல்ல வடிவான பெண்ணை தேதியெல்லாம் நிச்சயம் செய்து ஆக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. நான் எனக்கு அதுக்கு முன்ன கல்யாணம் எல்லாம் செய்து பழக்கம் இல்லை பாருங்க. என்ன செய்ய வேணும் என்றும் தெரியாது. முதல் நாள் அந்த பெட்டையிட்ட போய் கொஞ்ச நேரம் கதைச்சினேன். பிறகு சால்வ வேட்டியெல்லாம் உடுத்து மாப்பிள்ளையாய் வெளிக்கட்டு மணவரையில் வந்திருந்தனேன். பெட்ட வர இல்லை. எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ற கண்ணில் இருந்து தாரதாரையாக கண்ணீர். அழாதையடாண்டு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நான் இல்லை, புகை கண்ணில் அடிச்சதால கண்ணீர் வந்தது. பிறகுதான் பட்டேன் வரவில்லை என்று காரணம் விளங்கிச்சது. என்றவளதான் முதல் நாள் அந்த பெட்டையோட கதைச்சினார் அல்லவா, அதுதான் பிழையா போட்டது. நான் கதை கேட்க என்ன முதலில் பாக்குறவங்களுக்கு நான் விசரன் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கு. விசரண்டால் தமிழ்நாட்டுல பைத்தியம் என்றும் சொல்லுவினா. அந்த பெட்டை என்ன அப்படி நினைச்சிட்டது போல அது பிழை என்று சொல்ல இயலாது. ஒரு கடுதாசி எழுதி வீட்டை வச்சுட்டு அந்த பெட்டை போட்டுது. பிறகு எனக்கு அது ஒரு பெரிய விவகாரமாக தெரியல. ஆனால் எல்லாரும் கூடி கதைச்சு கொண்டிருந்தாங்க. ஒரு இடத்துல பெரிய சலசலப்பு. என்ன சலசலப்பு இது பாப்பம் என்று நான் போய் எட்டி பார்த்தேன். என்ற அம்மா மல்லாந்து நினைவிழந்து கிடந்தாங்க. என்ற கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீர். இந்த முறை புகையினால் அல்ல. அம்மாவுக்கு அம்மா அம்மா எழும்புங்கோ எழும்புங்கோ என்று பல முறை எழுப்பி பார்த்த நான் எழுந்திருக்க இல்லை. கையில நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. அனாதை அனாதை என்று தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தமும் எனக்கு அன்றுதான் விளங்கிய.